ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அனைவருக்கும் ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி. இன்றைக்கி காலையில் நமக்கு பெரிய வேலை எதுவும் இல்லை, அதனால் நமக்கு ஃபேன் வேலை மட்டும்தான் வந்திருக்கு. ஃபிட் பண்ணணும். வாங்க ஃபேனை ஃபிட் பண்ணிடலாம். இதை இப்போ வைண்டிங் நாங்கள் செட் பண்ணோம். வைண்டிங் என்றால் இதுதான் வைண்டிங் ஸ்டார்டர். ஓகே, இது 1 2 3. அவர் ஃபிட் பண்ணிகிட்டு இருக்கிறது 4. இந்த ஸ்டார்டரோட பாடி இது, இந்த ஸ்டார்டரோட பாடி இது. ஓகே, வேறு எதுவுமே பெருசாக இல்லை சொல்கிறதுக்கு. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் ஊரில் நல்லா மழைலாம் பெய்யுதா? எங்களுக்கு மும்பையில் அடித்து பூமி கிளப்புது மழை. இப்போ நம்ம பேரிங்கை கழட்டிடலாம். பேரிங் லேசாக கொஞ்சம் மாட்டிக்கிட்டு கிராஸில் உட்காந்து லேசாக கழட்டி எடுத்துடலாம். அடித்தாதான் நான் வரணும்னு சொன்ன மாதிரி சொல்லுது. அடிச்சுமே இப்போ கலரில் லேசாக தண்ணி எடுத்துடலாம். கிராஸில் போய் உட்காந்துட்டு போல். இப்போ ஃபைனலாக கழட்டி எடுத்தாச்சு. இதுதான் பழசு. இந்த துரு பிடிச்சி பார்த்திங்களா, உள்ள மேலே போய் ஒட்டிக்கிட்டு இதை கழட்டி எடுக்க கஷ்டமாக இருந்தது. எப்போவுமே இதை வச்சு தான் நாங்கள் கழட்டி எடுப்போம். இன்றைக்கி இதுவுமே வேலை செய்யாதனால அடித்து எடுத்தாச்சு. இப்போ மீண்டும் புது பேரில் போட்டு அடின்னு அடிச்சிடலாம். எடுக்கிறதுக்கும் அடி, மாட்டுறதுக்கும் அடி. சில வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும், சில வேலை கொஞ்சம் டைம் எடுத்து மக்கர் பண்ணோம். இப்போ ஃபைனலாக ஒரு ஃபேன் ரெடி. ஒரு ஃபேன் ரிப்பேர் பண்ணுறதுக்கு இத்தனை ஆயிரம் தேவைப்படுது. இது எதுக்குன்னா, இது அப்படிலாம் இருக்க தூசி டஸ்ட்லாம் எடுக்கிறதுக்கு, இது பஞ்ச் அடிக்கிறதுக்கு, எதுவும் ஓப்பன் ஆகலைன்னா இதை வச்சு கழட்டுறதுக்கு. சொல் பேச்சையை கேட்காம அடம் பிடிச்சா இவங்களை வச்சு காமிச்சு மிரட்டி ரெடி பண்ணிடுவோம். இதை வச்சு சொல் பேச்சு கேட்கலானும் இதை வச்சு இப்படி பிடிச்சி அமுக்கி கிள்ளி சொல் பேச்சு கேட்க வச்சுருவோம். அடம் பிடிக்காத பிள்ளைங்களுக்கு பூ போல் இதை வச்சு கழட்டினா சொல் பேச்சு கேட்பாங்க. இதுவும் அப்படி தான். ரொம்ப வம்பு பண்ணுற பிள்ளைங்கள இதை வச்சு ஒரு கீறு, அடங்காத பிள்ளைங்களாம் இருக்கும் பார்த்திங்களா, யாருக்குமே தெரியாத நறுக்குன்னு ஒரு கீறு போட்டால் இன்னும் சொல் பேச்சு கேட்பான். காதை முறுக்கி திருக்கி சொல் பேச்சு கேட்க வைப்போம். இப்போ டப்பாலேருந்து எடுத்துக்கிட்டு ஒரு கிளைம்னா பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த கெப்பாசிட்டர் பிடிக்கிறதுக்கு இதுதான் கிளைம். கெப்பாசிட்டர் கண்டுபிடிக்க இப்போ மேட்ருக்கு வருவோம். இந்த கச்சா முச்சா 4 பேர் கிடக்கல, இதில் தான் இருக்குது கனெக்ஷன். இதில் ஒன்றும் இங்கே உள்ளது அங்கே உள்ளது இங்கே ஆயிடுச்சுன்னா பின்ன ஃபேனு ரைட்டாக சுற்றுறது விடுக்கு லெஃப்டாக சுற்றும். அது ஒன்று தான் ரொம்ப ஜாக்கிரதையாக செய்யணும். ஆனால் இந்த வேலையில் நான் உங்களுக்கு கற்றுத்தர மாட்டேனே. கற்றுக்கிட்டா நீங்களும் வீட்டில் செய்கிறேன்னு இருக்க ஃபேனே ரொம்ப ஆக்கிடுவீங்க. சரிங்களா? சும்மா சொன்னேன், இதான் ரொம்ப ஈஸி தான், பயப்படாதீங்க. ஓகே, சொன்ன பார்த்தீங்களா, செக் பண்ணி கனெக்ட் பண்ணணும். இல்லைன்னா கண்டிப்பாக செக் பண்ணாமல் கனெக்ட் பண்ணால் ஃபேன் லெஃப்டாக ரைட் ஆயிரும், ரைட் லெஃப்ட் ஆயிரும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ கழட்டியாச்சு. நீங்கள் சொல்கிறது தெரியுது, என்னடி பார்க்க சொல்கிற, அவர் கை மறைச்சிருதுன்னு. இப்போ நம்ம ஃபேன் சூப்பராக ஓகே ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக